பரவாயில்ல வெண்ணிலா, சின்ன வேலை தானே நான் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க குட்டி பவித்ராவை எங்களுக்கு நல்லபடியா பெத்து கொடுங்க, அது போதும். அது வரைக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏன் அண்ணி, எதுக்காக தண்டபாணியும் அவங்க ஆட்களும் உங்களை துரத்துனாங்க? என்ன நடந்துச்சு? அதான் எங்களுக்கும் தெரியல. நானும் அருவியும் ஷாப்பிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு லாரி எங்களை இடிக்கிற மாதிரி வந்துச்சு. எங்களுக்கு என்னன்னே புரியல. ரொம்ப பயந்துட்டோம். லாரி எங்க பக்கத்துல வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா எங்களை அடிச்சு தூக்கிருப்பான். நல்ல வேலை, சரியான நேரத்துல அண்ணாமலை சித்தி வந்து எங்களை காப்பாத்திட்டாங்க. கவலைப்படாதீங்க அண்ணி. அண்ணாமலை அத்தை இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. தேவையில்லாம நீங்களும் பயந்து குட்டி பவித்ராவையும் பயப்பட வச்சிட்டீங்க. ஆமா, குழந்தை அசைதா? நீயே பாரு. அசைதா நீ? தங்கம், நான் உன் அத்தை வந்திருக்கேன். என்னடா உள்ள ஒரே இருட்டா இருக்கா? இன்னும் கொஞ்ச நாள் தான், அப்புறம் நீ இந்த அத்தைய பார்க்க துள்ளி குதிச்சு வந்துருவ. அப்புறம் இங்க அழகான ஒரு உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. உன் மேல பாசம் காட்ட ஒரு குடும்பமே இருக்கு. நீ கேட்டதெல்லாம் வாங்கி தர கௌதம், வருண்னு 2 மாமா இருக்காங்க. உன்னை தரையிலேயே படாம தோள்ல சுமக்க 2 அத்தைங்க இருக்கும். உன் கூட கொஞ்சம் விளையாட ஒரு சித்தி இருக்காங்க. உன் மேல உயிரையே வச்சிருக்கிற 2 பாட்டி இருக்காங்க. நீ எப்பவுமே சந்தோஷமா இருப்படா தங்கம். நம்ம ஜாலியா பீச்சுக்கு போலாம், ஷாப்பிங் போலாம், மழையில விளையாடலாம். அப்புறம் அம்மாக்கு தெரியாம ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இன்னும் நிறைய நிறைய ஆசை இருக்குடா தங்கம். இது எல்லாமே சீக்கிரமா நடக்கும். அது வரைக்கும் அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் உன்னால இருக்க கூடாது. ஓகேவா? வெண்ணிலா ஓகே சொல்றா. குட்டி பவித்ரா வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. அண்ணி, அண்ணா உங்களை அடிச்சாரு தானே? பின்ன ஏன் மாத்தி சொன்னீங்க? அண்ணி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க.